அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துறைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்துறைய டினா மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாய் 56 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 20 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 31 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 89 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 976 ரூபாய் 56 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 10 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 974 ரூபாய் 9 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 75 உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 974 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 1 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 274 ரூபாய் 45 வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 277 ரூபாய் 10 வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுத்த பணத்துக்கான ரேட்டு சரியாக இருக்குதா, நீங்கள் கொடுத்த பணம் சரியாக இன்க்ளூடாக இருக்குதா, அனைத்து தகவல்களும் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் 750 ஃபில்ஸ் மற்றும் 900 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்கள் மட்டும்தான் அறவிடுறாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறப்படுறாங்க. அதே போல் முக்கியமான எக்ஸ்சேஞ்சான சுலைமானி அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்ச் தொடர்ந்தும் இதை பற்றி தெரியாததுக்கு காரணமே 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறப்படுறாங்க. இது ஜஹராவில் பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்திலே இருக்குது. எதிர்வரும் நாட்களில் மற்ற இடங்கள்லையும் பிரான்ச்சுகள் திறக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம். முடிந்த வரைக்கும் நீங்களும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய உங்களுடைய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்கன்னு தெரிந்தாலும் மறக்காம கமெண்டில் தெரியப்படுத்துங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 383 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 447 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 813 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 511 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலை தற்போதும் குறைந்த நிலையிலே தான் இருக்குது. மறுபடியும் அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி தங்கம் வாங்குறவங்க இந்த நாட்களில் வாங்கிக்கோங்க. ஹவாலி பகுதிகளில் தொடர்ந்தும் ஆபத்தான சூழல், சம்பளத்தை கூட பறிகொடுக்கும் நிலை. இதோ கர்மா இஸ் பேக். திருடிய வண்டியோடு பிடிபட்ட நபர்கள். சட்டவிரோத குடியிருப்பாளர்களுக்கும் லைசன்ஸ் 2530 லைசன்ஸ்கள் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்குது. இதோ பண்ணை தொழிலாளர்களுடைய நிலை மீண்டும் கவலைக்கிடம். ட்ரோன் மூலம் அதிரடி கண்காணிப்பு, எங்குமே தவறு நடக்காதவாறு
மிக முக்கிய சோதனை சவுதிகள். அதே போல் தீ விபத்து ஒன்று புஹலைஃபா பகுதிகளில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் படுகாயமடைந்த துயர சம்பவம். அதே போல் தொடர்ந்தும் அமெரிக்கா காசாவோடு மக்களோடும் விளையாடுவதை நிறுத்துறதாவே இல்லை. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Vlog. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்கள் நாட்டுக்கு போடணும். அதே போல் இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அள்ளுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல்களை வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பல கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்கும். அதே போல் அல்முத்தலா பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடுகளுக்காக இன்னும் ஒரு நீர் விநியோக மையம் திறக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி திறந்தாங்கன்னா இன்னும் தண்ணீர் லாரிகளுக்கான ஓட்டுநர்களுடைய தேவை அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் சூடு காலம் ரொம்ப அதிகமாகவே இப்போ ஆரம்பித்து வரதால் அறைகளை கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெட்ஷீட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் தூங்கக்கூடிய பெட்டாக இருக்கலாம், தலகாணியாக இருக்கலாம், முடிந்த வரைக்கும் எடுத்து கொஞ்சம் சரி வெயிலில் போட பாருங்கள். மூட்டை பூச்சிகளுடைய ஆதிக்கம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறது தெரிய வருது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். முடிந்த வரைக்கும் கொஞ்சம் சுத்திகரிக்க பாருங்கள் ரூமை. அதே போல் 2530 புதிய டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இல்லீகல் ரெசிடென்ஸ் எனப்படும் குவைத்தில் இருக்கக்கூடிய பிதூன்களுக்குமான லைசன்ஸ்கள் இஷ்யூ பண்ணப்பட்டிருக்குது. குறிப்பாக புதிய லைசன்ஸுக்கான இஷ்யூவன்ஸ் ஃபீ அதிகரிச்சிருக்கிறாங்க. அதாவது 10 தினார் பிரிண்ட் பண்ணுறதுக்கான நியூ டிரைவிங் லைசன்ஸ் ஃபீ அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். அதே போல் இனி வரும் நாட்களில் லைசன்ஸ் அப்டேட் பண்ணாதவங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் அப்படின்றதையும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். புதிதாக லைசன்ஸ் எடுக்காதவங்க தயவு செய்து எடுத்துக்கோங்க. லைசன்ஸ் இல்லாமல் ஓடினால் ஜெயிலுடன் கூடிய அபராதம். மிகவும் ஆபத்தான நிலை தொடர்ந்துமே ஹவாலி கவர்னரேட் பகுதிகளில், குறிப்பாக ஷாப் ஹவாலி இந்த பகுதிகளில் தொடர்ந்துமே வழிப்பறி கொள்ளை சம்பவங்கள் பதிவாகிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு குவைத்தி குடிமகனை பார்த்திங்கன்னா அடித்து 4 பேர் சேர்ந்து அடித்து அவரிடமிருந்து ஃபோன், 400 தினார் பணம், இந்த மாதிரி பல பொருட்களை திருடி இருக்கிறாங்க. ரொம்பவும் கொடூரமாக தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றதும் முக்கியமான ஒரு விடயம். நிறைய பேர் இந்த குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக வெளிநாட்டவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். வெளியில் போகும்போது உங்களுடைய சம்பள பணமாக இருக்கலாம், உங்களுடைய பொருட்களாக இருக்கலாம், நகைகளாக இருக்கலாம், ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் முடிந்த வரைக்கும் வெளியில் அதிகமாக சுற்றி திரிகிறத தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கையில் பணங்களை அதிகமாக வச்சுக்காதீங்க. அறையில் வச்சாலும் பாதுகாப்பு இல்லை, கையில் வச்சுருந்தாலும் இப்போ பாதுகாப்பு இல்லை. தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா இப்போதைய சூழலில் நிறைய பேர் இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகின பலரும் சொந்த தாய் தகப்பனையே கொல்லக்கூடிய நிலைமைக்கு போனவங்க வழிப்பறி பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவும் யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த நேரத்தில் உங்களுடைய உயிரை பறிக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க. கத்தி, பல கூறிய ஆயுதங்களோடு தான் இந்த திருடர்கள் வராங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இதோ கஃபே, அதே மாதிரி டயர் கடைகள், குடோன்கள், இப்படி பல ஸ்டோர்களை சீல் வச்சுருக்கிறாங்க குவைத்துடைய தீயணைப்புத்துறை. பல பகுதிகள்லையுமே தொடர்ந்துமே இனி வரும் நாட்களில் சோதனைகள் இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அம்கரா மற்றும் சில பகுதிகள்லையும் பல ஸ்டோர்களையும் மூடியிருக்கிறாங்க. அதே மாதிரி புஹலைஃபா பகுதிகளில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. இந்த தீ விபத்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு ஒன்றில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததால் பேஸ்மெண்ட்டில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த பேஸ்மெண்ட்டில் கேஸ் அடுப்போடு சேர்ந்து எரிஞ்சு வெடித்ததில் ஒருத்தர் படுகாயமடைந்து உடனடியாக வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சைக்கு மாற்றப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. கேஸ் அடுப்புகளை உபயோகிக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். அது கடைகள்லையாக இருக்கலாம், வீடுகள்லையாக இருக்கலாம். கேஸ் சிலிண்டர்கள் ஏதாவது லீக் இருக்குதா, லைனில் ஏதாவது லீக் இருக்குதான்றதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. கர்மா இன் த சாண்ட்.
2 திருடர்கள் பிடிபட்டிருக்கிறாங்க. அதாவது அல்முத்தலா பகுதிகளில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. வாகனம் ஒன்று, அவங்களுடைய வாகனம் மணலில் புதைந்து இருந்ததால் அந்த வாகனத்தை மீட்கிறதுக்காக இன்னொரு வாகனத்தை திருடி அந்த வாகனத்தையும் கொண்டு போய் கடைசியில் மணலில் புதைச்சிக்கின்னு நின்றுருக்காங்க. அதுக்கப்புறமா கடைசியாக தான் மண்டையில் உரைச்சிருக்கு. ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்கியூ டீம் வந்து 2 வாகனத்தையும் வெளியில் எடுக்கும்போது போலீஸ் அதிகாரிகளும் வந்துட்டாங்க. திருடு போன வாகனம் ஒன்று இங்கே இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. பல இடங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இந்த போதை ஆசாமிகளால் பெரிய அளவு தொல்லைகள் இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் வண்டிகளை ஸ்டார்ட்லேயோ அல்லது சாவியோடையோ வைத்துட்டு போகாதீங்க, திருடிட்டு போயிடுவாங்க. சவுதி அரேபியா தற்போது நெக்ஸ்ட் லெவலில் சர்ச்சிங் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ட்ரோன் மூலம் நிறைய குற்றங்கள் நடக்கிறதால ட்ரோன் மூலம் இப்போ வான்வெளியூடாக கண்காணிப்புகளை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. சட்டவிரோதமாக ஹஜ் செய்ய வரக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுறவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்படுகிறாங்க என்றதை மறந்துடாதீங்க. பண்ணை தொழிலுக்காக, அதாவது குறிப்பாக தோட்ட தொழில்களுக்காக வரும் தொழிலாளர்களுடைய நிலை ரொம்ப கவலையாக இருக்குது. ஃபார்மர் அல் அஸ்மி அவர்கள் ஒரு கவலையான தகவலை தெரிவிச்சிருக்காரு. தக்காளிகள் கூட இப்போ பார்த்திங்கன்னா குறைஞ்சது 100 ஃபீல்ஸ்லேருந்து 125 ஃபீல்ஸுக்கு தான் ஒரு கார்ட்டூன் எடுக்கிறாங்க. ஆனால் ஜெமியாக்கள்லையாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டுகள்லையாக இருக்கலாம், விற்பனை விலை பார்த்திங்கன்னா 1 தினார்லேருந்து 1.5 தினார் வரைக்கும் விற்கிறாங்க. ஆனால் இதை உற்பத்தி செய்கிறவங்க, அதாவது விளைய வைக்கிறவங்களுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி, தொழிலாளர்களுக்கும் சரி, இதில் எந்த அளவுக்கு லாபமும் இல்லை. ஆனால் வியாபாரிகள் செம்ம லாபம் ஈட்டுறாங்க. குறிப்பாக இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், அதாவது வணிக வர்த்தக அமைச்சகம் இதுக்கு நல்ல ஒரு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுறவங்க, விலைகளை டிமாண்ட் பண்ணுறவங்க, இப்படியானவங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. ما تحملتم المسؤولية راح نصعد الأمر إلى الجهات المعنية، القوة العاملة، وزارة الداخلية، التجارة. افتحوا ملفات هذه الشركات، شوفوا كم عامل عليها، شوفوا أرصدتها. مو معقولة يا جماعة، كل مسؤول لابد أنه يكون مسؤول على الجهة اللي هو مختص فيها. المزارع شوف هذا رقم 1، شوف رقم 1 فارز الطماط فارز، شوف، وهذا رقم 2 شوف، وهذا رقم 2 شوف حبة وصل. يا جماعة المزارع مسؤول، والمزارع ما يغش، والمزارع ينتج من أحلى شيء. لكن المشكلة وين؟ المشكلة في التسويق. فاليوم حنا يا شركة وافر نناشدكم، وإلا سوف نفتح المجال ونناشد حتى الوزيرة اللي افتتحت الأسواق، المنافذ التسويقية، وين راحت؟ كلام شو علام وما أدري شنو، بعدين اختفيتي. ما يصير. وشكرا، يعطيكم الف صحة والعافية، والسلام عليكم ورحمة الله وبركاته. எக்ரிமெண்ட் போடுறோம், பிரச்சனைகளை முடிக்கிறோம், வெரி சூன், விரைவில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும், எல்லா மக்களுக்கும் நிம்மதியான சுபீட்சமான வாழ்வு கிடைக்கும். வாயில் மட்டும்தான் இருக்கே தவிர செயலில் இன்னும் காட்ட மாட்டேங்கிறாங்க. உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், சிறு குழந்தைகள்லேருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் காசா மண்ணில் தொடர்ந்தும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கிடையில் சில நாடுகளில் இருந்து எலும்பு துண்டு போடுற மாதிரி ஏதோ ஒன்றுக்கு அப்படியே வானத்திலேருந்து உணவுகளை வீசி எறிஞ்சிட்டு போகிறாங்க. ப்ரே ஃபார் காசா பாலஸ்தீன்.